அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம போன வாரத்தும் பார்த்த மாதிரியே தான் இன்ஷா அல்லாஹ் வார வாரம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் பங்களிங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குரான் வசனங்களை இல்ல நீங்க குரான்ல படிச்ச விஷயங்களை நம்ம பேசக்கூடிய விஷயங்களோட தொடர்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க இதுல பங்களிங்க. நான் அதுக்கு உதாரணம் கூட சொன்னேன் போன வாரம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம போன வாரம் பார்த்ததனுடைய தொடர்ச்சியா தான் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். இப்படி குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கு. பொதுவா எண்ணங்கள் பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி தராங்க. நீங்க என்ன அது நல்லது நினைச்சாலும் சரி இல்ல தப்பானதை நினைச்சாலும் சரி, இப்ப நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய எண்ணம் தான் காரணம். நம்ம மனசுல தோன்றின எண்ணம், அதை நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டு அதே எண்ணத்துல இருக்கிறது. அது எந்த விதமான எண்ணமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணமா இருக்கட்டும் சரி, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் இருக்க போய் தான் ஐயோ நம்ம அந்த சரியான நேரத்துல தொழுகிறதா இருக்கட்டும், இல்ல நல்ல வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும், இல்ல நம்ம அல்லாஹ்வை தியானிக்கிறதா இருக்கட்டும், அதாவது அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம், இல்ல அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்மளுடைய மனசுல எதையாவது நினைச்சு அதை வெளிப்படுத்தலனாலும் அறிந்தவராக அவர் இருக்கிறாருன்னு அல்லாஹ்வுடைய தன்மையை முழுசா புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அதனுடைய விளைவை அனுபவிக்கிறோம். அந்த எண்ணம் இல்லாம அல்லாஹ்வை பற்றி தப்பு தப்பா நினைக்கிறது, அல்லாஹ் என்ன தெரிய, இதான் அல்லாஹ்வை பற்றி தகாத எண்ணங்கள். அல்லாஹ் ஆசீர்வாதத்தை பற்றி நினைக்கிறதே கிடையாது. என்னெல்லாமோ கொடுத்துருக்குறாங்க அல்லாஹ், அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. என்கிட்ட எப்ப கேட்டாலும் அது இல்லை. அதாவது கண்ணு காது மூக்கு சொந்தம் வீடு பிள்ளைங்க வசதி வாய்ப்பு, என்னென்ன வசதி ஒரு மனிதருக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயோ எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்கள மாதிரி பேசலையே, இப்படின்னு பல தகாத எண்ணங்கள் நம்ம மனசுல எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம இப்ப என்னவா இருக்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். அதைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். உங்க அடி மனசுல எதையாவது நினைச்சு அதை நீங்க வெளிப்படுத்தலனாலும் நான் அதை அறிந்தவனா இருக்கிறேன் அப்படின்னு அதை பத்தி நீங்க பொறுப்புதாரி ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கூற்றுக்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் அல்லது அவற்றை அறிவித்தாலும் உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். அதனால நாம தொடர்ந்து மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரணடைதல். தொடர்ந்து இறக்குற வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தா மட்டுமே தான் நமக்கு அப்படியே மகிழ்ச்சியான நிலையிலேயே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம சின்ன சின்ன அல்ப காரணங்களுக்காக, ஒண்ணுமே இல்லாத காரணங்களுக்காக மகிழ்ச்சி இழந்துட்டோம். மகிழ்ச்சி இழந்துட்டாலே நம்ம சரணடைதல் இல்லைன்னு அர்த்தம். சப்மிஷன், அதாவது இந்த ஹாப்பினஸ் இஸ் த சைன் ஆஃப் சப்மிஷன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கிறது தான் நாம சரணடைதல்ல இருக்கிறோங்கிறதுக்கான அடையாளம். அது இல்லைன்னா நம்ம சரணடைதல்ல இல்ல. அதாவது அதைத்தான் அழகா மக்சித் துக்ஷான் ரசாத் பயான நேத்து தம்பி போட்டு காட்டினார் இல்லையா, அவருடைய பள்ளிவாசல் வாயில அவர் முன்னாடி எழுதி போட்டிருக்கிற வாசகம் இது. ஹாப்பினஸ் இஸ் த சைன் ஆஃப் சப்மிஷன். ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். இஸ் சைன், அதுதான் அடையாளம். சைன் ஆஃப் சப்மிஷன், சரணடைதல்ல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நம்ம மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள், லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், உறவு முறிவு, நல்ல இப்படி பல விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போவோம். ஆனா எதற்காகவும் நம்மளுடைய மகிழ்ச்சிய நம்ம தொலைச்சிடக்கூடாது. சிஸ்டர் பேசும்போது, திங்கக்கிழமை பேசும்போது கூட சொன்னாங்க,
ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் செஞ்சாலே போதும், நம்ம பழக்கம் உடனே ஏற்பட்டுருது. ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறோம், எந்த விதமான சங்கடமும் இல்லாம பரிமாறிக்கிறோம். புன் சிரிப்பு தான், அந்த சிரிப்பு தான். அப்ப அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம முகத்தை எப்பவுமே உம்முன்னு வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நிறைய தசைகள் வேலை செஞ்சாதான் முகத்தை உம்முன்னு வைக்க முடியுமா. இதை கொஞ்சம் மலர்ச்சியா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வெறும் 4 தசைகள் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லுது. ஒரு பிறந்த குழந்தை காரணமே இல்லாம ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்குதான். ஆனா அப்படி வயசு ஆக 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 நம்ம அப்படியே சிரிப்பையே மறந்து எப்பவாவது தான் சிரிக்கிறோம். சிரிப்புங்கிறது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, அதாவது முகம் மலர்ச்சியா இருக்கிறதும் நாம சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய, அதாவது அது காரணம் என்ன அப்படின்னா நாம அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறதுல உறுதியா அதாவது சொல்றாங்களே, என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் உங்கள் மனது அமைதி அடையும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்போ அதுதான் அப்படி சொல்ற, சரணடைதல் தான் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் சரணடைதலினுடைய அடையாளம். அதனால அத நம்ம மனசுல எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கணும். அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம மகிழ்ச்சியா மட்டுமே தான் இருப்போம். மகிழ்ச்சியா இல்லைன்னா நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். ஷைத்தான் நம்ம கிட்ட வந்திருக்கிறான்னு அர்த்தம். நம்ம 2 நிலை தான் இந்த உலகத்துல இருக்கு. அதாவது சரண்டர், அதாவது சப்மிஷன் இல்ல அப்ஜெக்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. சப்மிஷன்ங்கிறது சரணடைதல், அப்ஜெக்ஷன்ங்கிறது அதுக்கு எதிர்க்கிறது. ஷைத்தான் சொன்னான் இல்லையா, நான் எதுக்கு அடி பண்ணியணும், ஆமா என்னை நீ நெருப்பால படைச்சிருக்க, அவங்கள களிமண்ணால படைச்சிருக்க. அதாவது அந்த வேற்றுமை பார்க்கறது, உயர்வு தாழ்வு பார்க்கறது, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கா அப்படின்னா அதை தூக்கி களைஞ்ச எல்லாரும் ஒண்ணுதான். உலகத்தில் உள்ள எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே ஈக்குவல் தான் மனிதர்கள்ங்கிற நிலையில. அல்லாஹ்வுடைய பார்வையில யார் நம்பிக்கையாளர், யார் நம்பிக்கையற்றவர், யார் நயவஞ்சகர், யார் நிராகரிப்பவர் அப்படிங்கறது அல்லாஹ் அறிந்தவராக இருக்கிறார். அதனால நம்மளுடைய எண்ணத்தை நாம சீர்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். இதுதான் ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லுது. அதாவது நம்ம உள் மனதுல எழும் எண்ணங்கள் தான் வெளி உலகத்துல சூழ்நிலைகளாக நமக்கு அமைகிறது. வெளி உலக வாழ்க்கையில நமக்கு நேரக்கூடிய கெட்ட சம்பவங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மன சிந்தனைகளை சீர் செய்ய வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் நீங்க உண்ணும் போதும் பருகும் போதும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பெயரால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிங்க, எழுந்திருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இப்படிலாம் குர்ஆன்ல திருப்பி திருப்பி நமக்கு வலியுறுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய நினைவுகள் எப்பவுமே, எண்ணங்கள் எப்பவுமே அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில அந்த நினைவோடையே இருக்கணும். அதைத்தான் அது ஒரு திக்ரா. அல்லாஹ் இஸ் டூயிங் காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்க. அது ஒரு புது திக்ரு அப்படின்றார் சரணடைதல். அது அந்த பயான்ல அவர் சொல்றாரு, சரணடைதல நான் புதுசா ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கிறேன். இப்போ அல்லாஹ் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு திக்ரு மாதிரி நம்ம மனசுல எப்பவும் போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம மகிழ்ச்சியில தான் இருப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் ரொம்ப நேரமா இந்த எண்ணங்களை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். போன வாரம் 4-5 பேர் 5-6 பேர் பங்கெடுத்துக்கிட்டீங்க. வேற ஏதாவது அது சொன்ன வசனமா இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த எண்ணத்தை பத்தி எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கலாம். குர்ஆன்ல நம்மளுடைய எண்ணம் சிதறாம இருக்கிறதுக்கு, எண்ணம் அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு நம்மளை திசை திருப்புறதுக்காகத்தான் எல்லா குர்ஆன் வசனங்களும். அது நபிமார்களுடைய சரித்திரமா இருக்கட்டும், இல்ல சம்பவங்களா இருக்கட்டும், இல்ல உபதேசங்களா இருக்கட்டும், சட்ட திட்டங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனைய அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு தொடர் நினைவூட்டல். அதனாலதான் தொடர்ந்து அந்த 6346 வசனத்தையும் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம். அது போர் அடிக்குதா? நமக்கு ஆர்வத்தோட அல்லாஹ்வுடைய கயிறுன்னு நினைச்சு அந்த எண்ணத்தோட நாம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தேவையான விஷயங்களை இதுல சொல்லி தர்றாங்க.
நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மருந்தாக இதை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நன்மை எது தீமை எது அப்படிங்கறத பிரிச்சு அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த குரானை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த குரான் நமக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டி. இந்த சிந்தனையில நாம குரானை படிக்கிறோமா இல்ல மத்தவங்கள்ட்ட காட்டிக்கிறதுக்காக படிக்கிறோமா அப்படிங்கறத எல்லாம் அறிந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த சிந்தனையோட நாம இருக்கணும். இருந்தான்னா நிச்சயமா அது நமக்கு போர் அடிக்கவே அடிக்காது. எத்தனை வாட்டினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தொடர்பு நம்ம அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தை படைச்ச பிரபஞ்சத்தை அடக்கி ஆள்கிற சர்வ சக்தியுடைய அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைய குரானை படிக்கும் போது அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கிறோம். நம்ம அல்லாஹ் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. தொழுகை நாம அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கோம். குரான் வாசிக்கிறத கேட்கறது. அதனாலதான் குரான் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும்னு எல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க, கருத்தூன்றி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணம் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் வைக்கவும் வேணும்னு சொல்றாங்க. அதனால அது நம்ம அதுல அல்லாஹ் அதனால என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்குது. அதான் சொல்றாங்க, நீங்கள் குரான் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் 7வது அத்தியாயத்தின் 204வது வசனம். யாராவது படிக்க முடியுமா? அத எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் நீங்க பங்கெடுக்கணுங்கிறதுக்காக நான் படிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றிய வசனங்களை நீங்க படிக்கவா? படிங்கக்கா. 204 ஆமா, சரி, நீங்க படிக்கிறது தான். ஆமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது அதனை நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு. அல்லாஹ்வுடைய கருணை எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம அந்த நினைவூட்டல, அதாவது தொடர்ந்து அந்த நினைவுல இருக்கிறது தான், அந்த எண்ணத்தோட இருக்கிறது தான் சிறப்பு. இப்ப உள்ளார்ந்த எண்ணங்கள் பத்தி அதுதான் நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது 2வது அத்தியாயத்தின் 204வது வசனத்தை நான் உங்களுக்காக படிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். வேற வசனங்கள் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எனக்கு நீங்க சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சூரா 47 வசனம் 29ல அல்லாஹ் சொல்லிருக்காங்க, இந்த தீய எண்ணங்கள் உள்ளவங்க அல்லாஹ் வெளிக்கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி நம்மளால அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே 30வது வசனத்திலேயே சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்தவுடன் கண்டு கொள்ளவனும் அவங்கள உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்க இயலும், ஆயினும் அவர்கள் பேசுற விதத்துல மூலியமா நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால ஒருத்தவங்க தீய எண்ணம் இருந்தாங்கன்னா அந்த எண்ணம் அவங்களோட வார்த்தையில நம்ம அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு 47:30 அல்லாஹ் சொல்றத புரிஞ்சுக்கிறேன். அலைக்கும் சலாம். படிக்க முடியுமாமா அந்த வசனத்தை? இல்ல நான் படிக்கலாம்? படிக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 47:29. தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களை கடவுள் வெளிக்கொண்டு வர மாட்டார் என எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? நாம் நாடினால் அவர்களை பார்த்தவுடன் அவர்களை நீர் அடையாளம் கண்டு கொள்ளும் வண்ணம் அவர்களை உமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்க இயலும், ஆயினும் அவர்கள் பேசுகின்ற விதத்தின் மூலம் அவர்களை நீர் அடையாளம் கண்டு கொள்ளலாம். கடவுள் உங்களுடைய காரியங்களை அனைத்தையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். சிறப்பு தமீம். அந்த முதல்ல வந்த உடனே அலைக்கும் சலாம் சொல்லுங்க. யாரு? சொல்லுங்கக்கா. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே. இதே மாதிரிதான் எனக்கு தமிழ் பிரதர் சொன்ன மாதிரிதான் 84வது அத்தியாயத்துல சொர்க்கத்துக்குரியவங்களுக்கு வலது கரத்துல பதிவேடு கொடுக்கப்படும். அதே முதுகுக்கு பின்னாடி வாங்குறவங்க நரகத்துக்குரியவங்கன்னு சொல்லிட்டு அவர் கணக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். அதனாலதான் அவன் அதாவது மர்மியை பத்தி இது இல்லாம அச்சம் இல்லாம கடைசியில அங்கே போய் சேர்ற மாதிரி ஆயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க 84வது வசனத்துல எந்த வசனத்தை படிச்சீங்க? அதாவது எங்க வரேன், அவன் குற்றம் உணர்ந்ததால் ஏற்படும் வருத்தத்தில் ஆகிவிடுவான், மேலும் நரகத்தில் எரிவான்,
தன்னுடைய சமூகத்தாரிடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல சாரி மறந்துட்டேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன்னுடைய சமூகத்தாரிடம் ஆணவத்துடன் நடந்து கொள்பவனாக அவன் இருந்தான். கணக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். ஆம், உண்மையில் அவனுடைய இரட்சகர் அவனை பார்ப்பவராக இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாத்தையும் அலைக்கும் ஸலாம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் 23வது வசனத்துல, அந்த 84ல 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நிறைய விஷயங்கள் மீராக்கா 11ல இருந்து படிச்சாங்க. அப்படியே வரிசையா படிச்சுட்டே வந்தோம்னா அல்லாஹ் அதை விவரிச்சுட்டு கடைசியில சொல்றாங்க, அவருடைய உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். சொல்லுங்க, இப்ப யாரு யாரு நஜ்மாக்காவா? வணக்கம். நினைப்பு பத்தி சொல்றாரு. உங்களோட நினைப்பு வீழ்ந்து விட செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சூரா 41ல 22, 23, 24 சொல்றாங்க. உங்களுடைய உங்களுடைய சொந்த செவிப்புலன், உங்களுடைய கண்கள் அல்லது உங்களுடைய தோள்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் மறைத்து கொள்ள எந்த வழியும் இல்லை. உண்மையில் நீங்கள் செய்கின்றவற்றில் அதிகமானதை கடவுள் அறியாமல் இருக்கின்றார் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்கள். உங்களுடைய இரட்சகரை பற்றிய இவ்வகையான நினைப்பு உங்களை வீழ்ந்துவிட செய்யும். மேலும் பின்னர் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவீர்கள். அவர்கள் இருக்கின்ற வழியிலேயே அவர்கள் தொடர்ந்து சென்றால் நரகமே அவருடைய விதியாக இருக்கும். மேலும் அவர்கள் பிழை பொறுக்க கோரினாலும் அவர்கள் பிழை பொறுக்கப்பட மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு, சிறப்புக்கா. மாஷா அல்லாஹ். நினைப்பு தமீம் சொன்னது, மீராக்கா சொன்னது, இப்போ நஜ்மாக்கா சொன்னது எல்லாம் நம்ம இந்த உள்ளார்ந்த எண்ணங்கள்ல இருக்காது. ஆனா நினைப்பும் எண்ணம் தானே. அதனால வேற யார் சொல்றீங்க? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய ரகசியங்களையும் சதி திட்டங்களையும் நாம் செவியேற்கவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? ஆம், மெய்யாகவே நம் தூதர்கள் அவர்களுடன் இருக்கின்றனர், பதிவு செய்து கொண்டு பிரகடனிப்பீராக. அதாவது இந்த 80வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது அவங்க ரகசியத்தை நான் படிச்சது டைரக்டான வசனம். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? ஏன்னா அல்லாஹ் வானவர்களை நம்புறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய வானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாங்க. அதாவது வானவர்கள் எப்பவுமே கூட இருந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம அல்லாட்ட உதவி கேட்டோம்னா, அதைத்தான் போன வாரம் ஜும்மால தம்பி இவரு ஜுல்பி சொன்னாரு. நம்ம அல்லாட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. அவங்களா பாதுகாக்கிறது இல்ல. 13வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல இந்த வாரம் அதையும் படிச்சிடறானா. அதாவது போன ஜும்மால நம்ம ஜுல்பி பேசியிருந்தார். உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கும் வானவர்கள் அணிகள் மாறி மாறி முறையெடுத்துக் கொள்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளனர். அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர். மேலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். இவ்விதமாக எந்த மக்களின் நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தாலே அன்றி அல்லாஹ் மாற்றுவதில்லை. இப்ப அல்லாஹ்க்கு தெரியாதா நம்மளை பாதுகாக்கணும்னு? இல்ல அல்லாஹ்க்கு முடியாதா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு? இல்ல அல்லாஹ் போதுமானவர் இல்லையா நம்மளை முழுசா கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் முழுமையாக போதுமானவர். அல்லாஹ் அதான் சர்வ வல்லமை உடையவர். ஆனா அல்லாஹ் நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க. நாம அல்லாஹ்வுடைய நினைப்புல இருக்கிறோமா, அந்த எண்ணம் இருக்கா நம்மள்ட்ட அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வானவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனாலதான் பிஸ்மில்லா சொல்லுங்க, தவக்கல் அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாக்கித்தாங்க, யா அல்லாஹ் லெகுவாக்கித்தாங்க, சிறப்பாக்கித்தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா இருந்தா தான் அவரு எஜமானர், நாம் அடிமை. அந்த எண்ணம் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வானவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நம்மளை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க இந்த 13வது அத்தியாயத்துல. அதனால நாம நம்மளுடைய எண்ணம் சீரா இருக்கான்னு பாக்குறதே நம்மளுக்கு வேலை. சொல்லுங்க சதாம், நீங்க பேசுறது கேட்கவே இல்லை எங்களுக்கு. இருந்தாலும் வேற யார் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க இஸ்ஹாக். நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுமா? ஓகே. சூரா 2:225. God does not hold you responsible for the mere utterance of oaths. He holds you responsible for your innermost intention.
வெறும் வாய் வழியா சொல்ற எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் நம்மள குற்றம் பிடிக்கிறது இல்ல, அல்லாஹ் நம்மள பொறுப்பாக்குறது இல்ல. நம்ம உள்ள என்ன நினைச்சிட்டு வெளியே சொல்றங்கிறது அல்லாஹ் பிடிக்கிறேன்னு சொல்றாங்க. இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் பை ஹார்ட் உண்மையா சத்தியமா அந்த விஷயத்த நான் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரம் வரும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், நீங்க சீரியஸா எடுத்தீங்களான்னு சொல்லி அப்படி மாத்திடுவாங்க. அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா அல்லாஹ் அவங்க பிடிப்பாங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து நம்ம கேஷுவலா சொல்லுவோம், அதை வந்து அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்க ஆப்போசிட்ல. ஆனா இங்க நம்ம வந்து சொல்றோம், பயப்பட தேவையில்லை. நம்ம எந்த எண்ணத்தோட நம்ம சொல்றாங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். இன்னர் மோஸ்ட் இன்டென்ஷன் நமக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். சோ அதுக்குதான் அல்லாஹ் நம்மளை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணத்தை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோங்கிறதுக்கு தான் நம்ம நல்லா பிடிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமா, இதுவும் சிறப்பான வசனம் தான். உங்களோட வார்த்தைகள் எண்ணத்தின் அடிப்படையில தான் வார்த்தை வரும். அதாவது எண்ணம் வந்து வார்த்தையாயி, வார்த்தை நம்மளுடைய செயலாயி, செயல் நம்மளுடைய பழக்கமாயி, பழக்கம் நம்மளுடைய குணமாகுது. எண்ணம் தான் வார்த்தையாகுது, வார்த்தை தான் செயலாகுது, செயல்தான் பழக்கமாகுது, பழக்கம்தான் நம்மளுடைய குணமாகுது. அதனால எண்ணம் சிறப்பாக இருந்துச்சுன்னா வார்த்தை சிறப்பா இருக்கும், செயல் சிறப்பா இருக்கும், பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும், நம்மளுடைய குணமும் சிறப்பானதாக இருக்கும். சிறப்பு இஸ்ஹாக்கு. நிறைய பேர் அதாவது கலந்துரையாடல் இல்லட்ட வந்து குழுவா கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நாம இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய மேற்கோள் காட்ட வசனம் அதுதான். நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறது தான். ஆனா நம்ம எதோட தொடர்பு படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ், ஏன்னா நம்ம போன வாரம் நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். நம்ம எண்ணத்தை வந்து பண்படுத்தணும், எண்ணத்துக்கு உயிர் ஊட்டணும், எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை பண்படுத்த முடியும், எண்ணத்தின் தன்மையை பயன்படுத்தித்தான் எண்ணத்திற்கு உயிர் ஊட்ட முடியும். அந்த எண்ணத்துக்கு உயிர் ஊட்டணும். எண்ணத்தை ஆராய வேண்டும் என்றாலும் அதை எண்ணத்தால தான் ஆராய முடியும். எண்ணத்தை காவலாக வைக்கவும் எண்ணத்தை தான் வைக்கணும். ஒரு எண்ணத்துக்கு காவலா இன்னொரு எண்ணத்தை தான் வைக்க முடியாது. அதனாலதான் கெட்ட எண்ணம் வரும்போது ரப்பி அவுதுபிக்கு மின் ஹமஷாதி ஷயாத்தீன் அவுதுபிக்க ரப்பியா யக்துரூன் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கெட்ட எண்ணம் வருதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி அவுதுபிக்க. நல்ல எண்ணம் வருதா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த எண்ணத்தை வந்து நம்ம பண்படுத்தணும், அதுக்கு வந்து உயிர் ஊட்டணும். எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. மனுஷன் முழிச்சு கண்ணால பார்க்கும்போது, காலையில முழிச்சதுல இருந்து சிலருக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறம் கூட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அது கனவு வர்றதா இருக்கட்டும், இல்லட்ட திடீர்னு உறக்கத்துல முழிக்கிறதா இருக்கட்டும், இல்ல தூக்கம் வராம இருக்கிறதா இருக்கட்டும், இந்த எண்ணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு, அதனாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்களை மூடி நீங்க திக்கு நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து எண்ணங்கள் வந்து அமைதியா, எண்ணங்கள் வர்றது குறைஞ்சிரும். எண்ணங்கள் வர்றது குறையணும். நம்ம எண்ணங்கள் வர்றதை கூட்டிக்கிட்டே போறோம். போட்டி, பொறாமை, ஆணவம், ஆசை, பேராசை, புரியுதா? அதாவது ஒப்பிட்டு பாக்குறது, அதாவது பேராவல் நமக்கு நிறைய கூட்டிக்கிட்டே போகுது. அதனாலதான் வந்து எண்ணங்கள் ரொம்ப பின்மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னால ஒண்ணு பேசுற, பின்னால ஒண்ணு போய்கிட்டே இருக்கு. அதனால அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைவுலயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் கூட இருந்தா நிச்சயமா நமக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குது. அதுதான் 41-30 அத்தியாயம். யார் அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில நேரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வந்து சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியோடு மலக்குகள் இறங்குகிறார்கள். 41-30-31. இது வந்து அடிக்கடி படிக்கக்கூடிய வசனம் தான். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவிலே நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தான் எங்களுடைய ரட்சகர் என பிரகடனம் செய்து, பிரகடனம்னா வாயால சொல்றது, செயலால செய்யறது. அப்ப எண்ணம் இருந்தா தானே, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் இருந்தா தானே அது மாதிரி செய்ய முடியும். பின்னர் நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்துகின்றவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, எண்ணம் தான் வார்த்தையாவது, வார்த்தை தான் நம்மளுடைய செயலாவது. நன்னறியான வாழ்க்கை நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர்.
என்ன சொல்லி என்ன எப்படி இறங்குறாங்க? நீங்கள் அச்சம் கொள்ள எதுவும் அச்சம் கொள்ள வேண்டாம். நீங்க அச்சப்படுறது நீங்க அச்சப்படாதீங்க. அன்று நீங்கள் துக்கமும் பட வேண்டாம். சுவனம் சொர்க்கம் உங்களுக்கு முன் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். மகிழ்ச்சி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. சில வேற யார் சொல்றீங்க? வேற ஏதாவது வசனம் எடுத்திருக்கீங்களா? வசனம் நிறைய இருக்கு. வலைக்கும் சலாம். 31-23 வசனம் படிக்கிறேன். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்ப மறுத்தலால் கவலைக்கு உள்ளாகாதீர்கள். அவர்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே உள்ளது. பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். 31-23 இதுவும் அந்த இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப நான் எல்லாரையும் பங்கெடுக்கிற மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். பங்கெடுக்கும் போது நம்ம நிச்சயமா அதை கவனமா கேட்போம், அதை படிப்போம். திரும்ப திரும்ப படிக்கும்போது அது நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய எண்ணம் செதறாம இருக்கும். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அதான் படிச்சாங்க. இப்ப நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவருடைய நம்ப மறுத்தலால் கவலைக்குள்ளாகாதீர்கள். அவருடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே உள்ளது. பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். God is fully aware of their innermost thoughts அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எண்ணத்துக்கு நீதிபதியா எதை வைக்கணும்னா எண்ணத்தை தான் வச்சாகணும். எண்ணம் தன்னைத்தானே கண்காணித்துக் கொண்டு தன்னைத்தானே நெறிப்படுத்திக் கொண்டு தன்னையே திருத்தி கொண்டு இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் சுய பரிசோதனை, தற்சோதனைன்னு சொல்றோம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது நம்ம அலைக்கும் சலாம். இது செகண்ட் அன்னைக்கு ஒரு பயான் தம்பி பிரதர் பண்ணிருக்காங்க, நியூ இயர் ரெசல்யூஷன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத கேட்காதவங்க எல்லாத்துக்கும் கேளுங்கன்னு சொல்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க இந்த சந்தர்ப்பத்தை. சிறப்பு சிறப்பு. நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் பாதி வரைக்கும் கேட்டேன், ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. எல்லாரும் தயவு செய்து கேளுங்க அத. அதாவது நமக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த தளம் இருக்கு, பல பேர் பயான் பண்ணக்கூடியதை பின்னாடி நேரத்துல கேட்கறதுக்கும் நேரடியா கேட்கறதுக்கும் நமக்கு அதுக்கு நேரம் வைக்கணுங்கிறத அந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும். நிறைய பேர் சொல்றாங்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி. நேரம் இல்லைன்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம். நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் கொடுத்துடுறோம். மீராக்கா இப்ப ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அங்க ஆளை பார்க்க தேவையில்லை, விஷயத்த பார்க்கணும். என்ன விஷயம் சொல்றாங்க, யார் சொல்றாங்கிறது ரெண்டாம் பட்சம். யாரு வேணாலும் பேசட்டும், அது பரவாயில்ல. அது சரியான விஷயத்த சொல்றாங்களா, நிச்சயமா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது காலு சமியனா வத்தானா 2வது அத்தியாயத்தின் 285வது வசனத்துல கேட்டோம் கட்டுப்பட்டோம். தெரிஞ்சிருச்சா, சரண்டர் தான். அந்த மனநிலைக்கு நம்ம எப்ப வருவோம் அப்படின்னா, எண்ணத்தை நம்மளுடைய நினைப்பை அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல நிரப்பி வச்சிருந்தா மட்டுமே தான் அது நடக்கும். அல்லான்னு சொன்ன உடனே அப்படியே நடுநடுங்கிருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அல்லான்னு சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னா அதுக்கு மறுப்பு பேச்சே பேச முடியாது, ஆர்குமெண்ட்ஸே கிடையாது. அத கண்மூடித்தனமா செய்ய சொல்லல, புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால திரும்ப திரும்ப படிக்கும்போது நமக்கு நிறைய புரிதல்கள், நமக்கு இன்னும் ஆழமா அதை எட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. நான் படிச்சுட்டேன் ஒரு வாட்டி அப்படின்னு அப்படியே விட்டு போற விஷயம் அல்ல குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை நாம நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாக அதை நம்ம ஒரு பை ஹார்ட் ஆகணும். நமக்கு நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். அந்த ஒரு எப்பவுமே மைண்ட்ல இருக்கிறது பேர் தான் எண்ணத்தை அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நல்லாட்ட பிரார்த்தனை செய்தவனாக. வேற யாருக்காவது இது சம்பந்தமா வசனங்கள் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம நிறைவுக்கு போலாம் இன்ஷா அல்லாஹ். ரப்பி அவுது பிக்க மின் ஹமஷாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி யக்துரூன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ربنا تقبل منا إنك أنت السميع العليم.
எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்போராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நாங்கள் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பற்றுமிடம் நாங்கள் பாதுகாவல் தெரிகின்றோம். எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய பாதுகாவலரும் எஜமானருமாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கானது ஒரு மூலாதாரமாக இருக்க செய்வீராக. நன்னெறியாளர்களில் எங்களை முன்னணியில் வைப்பீராக. எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. எங்கள் இரட்சகரே, உமது கருணையும் உமது அறிவும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளது. பாவங்களுக்காக வருந்தி மேலும் உம்முடைய பாதையை பின்பற்றுபவர்களை நீர் மன்னிப்பீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை விலக்கி விடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களிலும் வாழ்க்கை துணைகளிலும் பிள்ளைகளிலும் உள்ள நன்னறியாளர்களுக்கும் நீர் வாக்களித்துள்ள ஏதேன் தோட்டங்களை அனுமதிப்பீராக. நீர்தான் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். பாவத்தில் வீழ்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. பாவத்தில் வீழ்வதிலிருந்தும் நீர் பாதுகாக்கும் எவரும் அந்த நாளில் உம்மிடம் கருணையை அடைந்து விட்டவர்களாவார்கள். இந்த மகத்தான வெற்றியை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்துவீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவுடன் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் எங்களை புறப்பட அனுமதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இந்த உலகத்தில் நன்னெறியையும் மறு உலகில் நன்னெறியையும் வழங்குவீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தும் வபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகீனா அதாபன்னார். الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله الحمد لله. السلام عليكم.